திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம் தொடக்க விழாவில் போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையர் சுவாமி கோயில் தேரோட்டத்திற்கு தாமதமாக அமைச்சர் சேகர்பாபு வந்ததால் ஆவேசமடைந்த பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி, ஜெய் காளி என கோஷங்களை எழுப்ப ஆத்திரமுற்ற அமைச்சர் சேகர்பாபு, நீங்கள் எல்லாம் சோறு சாப்பிடுகிறீர்களா என கேள்வி எழுப்பியதால் அங்கிருந்த இந்து இளைஞர்கள் தக்க பதிலடி கொடுத்து அனுப்பி வைத்தனர். டில்லிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் காங்கிரசார் ஜால்ரா அடித்து வருகின்றனர். தமிழக மக்களை பற்றி கவலைப்படவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப். ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த ரெண்டு ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திரு விஜயோட கூட்டணி போயிட்டா ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாரு. காலையில தான் ஒரு பெரிய நாளிதழ் செய்தி போட்டிருந்தாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் தமிழக அரசு தீபம் ஏற்ற தவறினால் இந்து முன்னணியும் முருக பக்தர்களும் மலையில் ஏறி தீபம் ஏற்றுவோம் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக அங்கே மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். இந்த அரசாங்கம் அதை ஆய்வு செஞ்சு ஏற்றணும். இல்லைனாக்கா இந்து முன்னணி, இந்து மக்கள், முருக பக்தர் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக அங்கே மேலே தீபம் ஏற்றுவோம். அவருடைய தியாகம் வீண் போகாது அப்படிங்கிறத.
மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி விழா நடத்த தடை கோரிய வழக்கில் சந்தனக்கூடு உருஸ் திருவிழாவை மட்டும் தர்கா நிர்வாகம் நடத்த வேண்டும், விலங்குகளை பலியிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு பறித்ததாக குற்றம் சாட்டும் முதல்வர் ஸ்டாலின், இது தொடர்பாக என்னுடன் விவாதம் நடத்த தயாரா என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகளில் ஒருவர் வேலு நாச்சியார் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வங்கதேச கிரிக்கெட் வீரரை ஐபிஎல் தொடருக்காக ஏலத்தில் எடுத்த பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு இந்தியாவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பலூச்சிஸ்தானில் சீனா நமது இராணுவ படைகளை நிலைநிறுத்தக்கூடும் வாய்ப்புகள் உள்ளதால் இந்த விவகாரத்தில் இந்தியா உடனடியாக தலையிட வேண்டும் என்று பலூச் தலைவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்தோனேஷியாவில் 100 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த டச்சு காலனித்துவ கால சட்டங்கள் நீக்கப்பட்டு அந்நாட்டின் புதிய தண்டனை சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்தன. தண்ணீரை பகிர்ந்து கொள்ளுமாறு எங்களிடம் நீங்கள் கோர முடியாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு திட்டவட்டமாக பதிலளித்துள்ளார். அமைதியான போராட்டங்களை ஈரான் அரசு அடக்கினால் அமெரிக்கா தலையிடும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.